குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? வெரி குட். ஓகே, மிஸ் வந்து இப்போ உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, மிஸ் என்ன சொல்லித்தர போகிறேன்? சூழ்நிலையில் ஒலிகள் பற்றி சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? ஏற்கனவே நீங்கள் வந்து சூழ்நிலையில் மிஸ் என்ன சொல்லித்தந்தேன்? சிக்கு புக்கு தொடர் வண்டி பாடல் பாடணும் இல்லையா? சிக்கு புக்கு அந்த பாட்டு சொல்லி தந்திருக்கேன். அப்புறமா வந்து கை விரல்கள் எதெல்லாம் மோதிர விரல் எது, நடுவிரல் எது, சுட்டி விரல் எது, கட்டை விரல் எதுன்னு சொல்லி தந்திருக்கேன். இடப்பக்கம் எது, வலப்பக்கம் எது, இதெல்லாமே சொல்லி தந்திருக்கேன். அடுத்தது உடல் உறுப்புகள் சொல்லி தந்தேன். உடல் உறுப்புகள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இப்போ வந்து புலன் உறுப்புகள், அதுவும் மிஸ்ஸு சொல்லி தந்திருக்கேன். எதெல்லாம் புலன் உறுப்புகள் சொல்லி தந்த மிஸ் உங்களுக்கு? சொல்லுங்கடா பார்க்கலாம் தம்பிங்களா. சொல்லுங்கள் செல்லங்களா, என்னென்ன சொல்லி தந்திருக்கேன் புலனுறுப்புகள்? கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இல்லையா? இதெல்லாம் புலனுறுப்புகள். இதுதான் புலன் உறுப்புகள். கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல் இதெல்லாம் புலன் உறுப்புகள் சொல்லியிருக்கோம். இப்போ கண்கள் தான் நம்மளுக்கு வந்து நம்ம உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்குறதே மெயின் கண்ணு தான். இந்த கண்களால் தான் என்ன வடிவம், என்ன ஒளி, என்ன வண்ணம், என்ன எதுலேருந்து எப்படி சவுண்ட் வருது, எது என்ன பொருள், அப்படி எது மென்மையானது, அது எல்லாமே அந்த கண்கள் மூலமாக தான் நம்ம அது மென்மையானது அல்லது வந்து தொட்டு உணர்றோம். ஆனால் அந்த பார்க்க உதவுவது மெயினானது எது? கண்கள் தான். கண்கள் மூலமாக தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையுமே நம்ம பார்க்குறோம் இல்லையா? இது புலனுறுப்புகள். இப்போ இந்த புலனுறுப்புகளை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து ஒலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம நிறைய சவுண்ட், இப்போ வெளியே போகிறீங்க இல்லையா? நீங்கள் வெளியே போகிற அம்மா அப்பா கூடலாம் பீச்சுக்கோ இல்லை வெளியே பஸ்லேயோ கார்லேயோ ஆட்டோலேயோ டூ வீலர்லேயோ எதுலேயாவது போகிறப்போ இப்போ வெளியே போகிறப்ப நிறைய சவுண்டு கேட்குது இல்லையா? சவுண்ட்ஸுன்னா ஒலிகள். என்னென்ன சத்தம் கேட்குது? சைக்கிள் பெல் அடிக்கிற சத்தம், மோட்ரு பைக் சத்தம், ஆரன்ஸ், ஆட்டோ ஆரன், பஸ் ஆரன் சத்தம், அந்த ட்ரெயின் போது பள்ளியாக சிக்கு போன அந்த ட்ரெயின் சத்தம், கோவிலுக்கு போனால் மணி ஓசை, கோவில் மணி ஓசை சத்தம், இந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் கேட்குது இல்லையா? இந்த சவுண்டு, இந்த ஒலிகள்லேயே ரொம்ப சத்தமாக இருக்கிறது, ரொம்ப மென்மையாக இருக்கிறது எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போது கோவிலில் மணி அடிக்கிறப்ப எப்படி கேட்கும்? டங் டங் டங்குன்னு கேட்கும் இல்லையா? அது எப்படி இருக்குது? ரொம்ப மென்மையாக இருக்கா? மென்மையான ஒலின்னா என்னது? இப்போ கடிகாரம் ஓடுது இல்லையா? இப்போ கடிகாரம் ஓடுறப்போ அந்த முள் சவுண்டு வருது பார்த்தியா? டிக் 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 டிக்குன்ட்டு, அது மென்மையான ஒலி. அதே மாதிரி இப்போ டேப்பில் வந்து தண்ணி திறந்து விடுறேன்னு வச்சுக்கேன், அது சொட்டுது இல்லையா? அது பாருங்கள், அந்த சொட்டும் ஒலி அப்படி சவுண்டு வரும் இல்லையா? அது அந்த தண்ணீர் சொட்டும் ஒலி, அது மென்மையானது. ஓகேவா? டேப்லேருந்து தண்ணி சொட்டுறது, கடிகாரத்தோட முள்ளை அசையும் சத்தம், அதுக்கப்புறம் காக்கா எப்படி கத்துது? கான்னு கத்துது இல்லையா? அந்த காகம் கரையும் சத்தம்லாம் மென்மையான ஒலிகள். ரொம்ப சத்தமாக இறைச்சலானது அப்படின்னு கேட்டால் எது? ட்ரெயின் சத்தம், ஏரோப்ளேன் மேலே எழும்புறப்போ அது எழுப்புகிற சத்தம். அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன இருக்குது? கோவில் மணி ஓசை அடிக்கிற சத்தம், தொழிற்சாலைகளில் அந்த ஓசை, அந்த ஆரன் அடிப்பாங்க, அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடியறதுக்கு முன்னாடி அந்த சத்தம், பட்டாசு சத்தம், இதெல்லாம் வந்து இறைச்சலானவை, சத்தமாக இருக்கும். அது மென்மையான ஒலி கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சத்தமாக இருக்கிற ஒலி. ஸோ மென்மையான ஒலி, சத்தமான ஒலி, இறைச்சலான ஒலி அப்படின்ட்டு எதன் மூலமாக நம்ம அறிகிறோம்? காதால் அறிகிறோம். ஓகேவா? இது நான் கேட்டுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து எதெல்லாம் மென்மையான ஒலி. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆக்டிவிட்டி வரும். இதுலேருந்து நிறைய மிஸ் வந்து ஆக்டிவிட்டி கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். மென்மையான ஒலி எது, சத்தமான ஒலி எது அப்படின்னு. மென்மையான ஒலி எது? அந்த கடிகாரத்தில் அந்த முள் போது இல்லையா? மெல்லமாக சைலண்ட்டாக பாருங்கள், அப்போ தான் அந்த சத்தம் கேட்கும், அந்த ஒலி. அதுக்கப்புறம் தண்ணீர் சொட்டும் ஓசை, அதுக்கப்புறமா வந்து காகம் கத்தக்கூடியது, கரையும் சத்தம், அதெல்லாம் வந்து மென்மையானது. ட்ரெயின் சத்தம், கோயில் மணி ஓசை, பட்டாசு சத்தம், இதெல்லாம் வந்து இறைச்சலானது. ஓகேவா? இப்போ அடுத்தது மிஸ்ஸு, இப்போ ஒலிகள்லேயே மென்மையான ஒலி, இறைச்சலான ஒலி எதுன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது இங்கே பாருங்கம்மா, இங்கே என்ன செய்கிறாங்க? இந்த பாப்பா என்ன பண்ணுறா? கண்ணை மூடிட்டு விளையாடுறோம். கண்ணாமூச்சி விளையாடி பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ கண்ணாமூச்சி விளையாடுறப்போ நம்ம என்ன கண்ணை மூடிட்டோங்கன்னு வச்சுக்கோ, நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸு சுற்றிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் அவங்கள தொடணும்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க சவுண்ட்ஸு பேசுவாங்க, என்னை தொடு அப்படி, நான் ஓடுறேன், இங்கே வந்திருக்கேன் பாரு, நான் அங்கே ஓடுறேன் பாரு, என்னை தொடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம்? அவங்களோட குரல் ஒலியை கேட்டுட்டு அவங்கள போய் நம்ம தொடுவோம் இல்லையா? கண்ணை மூடிட்டா கூட அந்த குரல் ஓசை, உன் ஃப்ரெண்ட்ஸோட பேச்சு சத்தத்தை வச்சு நம்ம என்ன செய்வோம்?
அந்த குரல் எந்த பக்கம் வருதோ சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நம்ம அந்த திசையை போயிட்டு அந்த குழந்தைய போய் தொட்டுட்டு வருவோம் இல்லையா. ஆக அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது கண்களால் தான் நம்மை சுற்றியுள்ள உலகத்தையெல்லாம் நம்ம எதால் பார்க்குறோம், கண்ணால் தான் பார்க்குறோம். அந்த கண்ணால் தான் பல்வேறு வடிவங்கள், அளவுகள், கலர்ஸு எல்லாமே இந்த கண்களால் தான் தெரியுது. இப்போ பாருங்கள், இங்கே வந்து மிஸ் என்ன படத்தை பாருங்கள், ஒரு பிக்சர் காமிச்சிருக்கேன். இந்த பிக்சரில் என்னென்ன பண்ணுறாங்க அந்த பசங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் பலூன், ஒரு தம்பி என்ன பண்ணுறாங்க, ஒரு பையன் பலூன் விடுறான், இன்னொரு பையன் என்ன பண்ணுறான், பம்பரம் விடுறான். நாய் என்ன செய்யுது, நாய் ஓடிட்டு இருக்கு. இந்த பாப்பா என்ன பண்ணுறான், பந்து விளையாடுறா. இந்த குளத்துல என்ன இருக்குது, வாத்து குளத்துல நீந்திக்கிட்டு இருக்குது. அப்புறம் இந்த பாப்பா என்ன பண்ணுறா, பட்டம் விடுறா. ஓகேவா. இந்த பாப்பா பட்டம் விடுறா. இந்த பையன் என்ன பண்ணிவிட்டு இருக்கான், கையில் என்ன இருக்குது, என்ன வச்சுருக்காங்கன்னு பாரு, கையில் கோலி இருக்கு இல்லையா. கோலி வச்சிட்ருக்காங்க. அடுத்தது இங்கே இந்த சேவல் எங்கே இருக்குது, மரக்கிளையில் உட்காந்துட்ருக்கு. இந்த பையன் என்ன பண்ணுறான், கிரிக்கெட் விளையாடுறான். ஓகேவா. அப்புறம் வேறு என்னம்மா இருக்குது, இங்கே என்ன இருக்குது, வீடு, ஒரு மரம் இருக்குது, அவ்வளோதானா. அப்புறம் வாட்டர் டேங்க் இருக்குது. ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்த படத்தை பார்த்து அதில் என்னென்ன பசங்க செய்கிறாங்க, என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லணும் அம்மாக்கிட்ட இதெல்லாம். ஓகேவா. அப்புறம் இந்த இரைச்சல் ஒலிகள் பற்றி சொல்லி தந்திருக்கேன். சத்தமான ஒலி எது, மென்மையான ஒலி எதுன்னு சொல்லி தந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த வந்து எந்த பக்கத்தில் இருக்குது, 80வது பக்கம், 80வது பக்கமும் 81வது பக்கம் சூழ்நிலையில் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. பார்த்து அம்மா கிட்ட உட்காந்துட்டு இதில் என்னென்ன படத்தை பார்த்து என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் இதெல்லாம் அம்மா கிட்ட என்ன சொல்லணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இதுலேயே நிறைய இன்னும் இருக்குது, 2-3 லெசன் பேஜஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு இதை வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி தருவேன். ஓகேவா சில்ட்ரன். இன்றைக்கி EVS இதோடு முடிஞ்சுது. இதை நல்லா மிஸ்ஸஸ் நடத்துனதை மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டா போதும். அது அப்புறமா உங்கள் வீட்டில் அம்மா கிட்ட சொல்லி காமிங்க. ஓகே சில்ட்ரன். தேங்க்யூ சில்ட்ரன்.